Okay, first of all, எல்லாருக்கும் congratulations and best wishes for entering University of Sri Javardhana. So, in the particular course module ITC 1370, அதாவது Information Technology for Business இந்த subject அதாவது இந்த course module offer பண்ணுறது Department of Information Technology. So, இதில் assessments எப்படி இருக்கும்னா both theory area related questions, discussions இருக்கும். அதுக்கான சாப்டர்ஸை செப்பரேட்டாக கவர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ஏரியாவும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராக்டிக்கல் ஏரியான்னு பார்க்குற நேரம் அதில் ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன் ஒரு மேஜரான ஒரு அசஸ்மெண்ட் ஏரியாவாக இருக்கும். அதாவது ஒரு அதிகமான மார்க்ஸுக்கு டெஸ்ட் பண்ணுற ஒரு ஏரியாவாக இருக்கும். இது தவிர்த்து வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் இருக்குது. அது சம்மந்தமான அப்ளிகேஷன்ஸ் அதுக்கான உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ப்ரெசன்டேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் சாஃப்ட்வேர்ஸாக இருக்கும். இப்போது இந்த டிஸ்கஷன்ஸ் அப்கமிங் செஷன்ஸில் நாங்கள் பார்க்கலாம். நான் மேஜராக கவர் பண்ண போகிறது இந்த ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன் ஏரியாவாக இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் செஷனில் நாங்கள் இன்ட்ரடக்ஷன் என்ன, ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அப்ளிகேஷன்னா என்ன, நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அவுட் வே பார்ப்போம். பேசிக்காக ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன்ஸ்னால் யூஸ்வலாக டேட்டா ரிலேட்டடான, அதாச்சும் டேட்டாவை என்டர் பண்ணி அதை கேப்சர் பண்ணி அதை மெனிப்புலேட் பண்ணுறதுனா அதுக்கு நீங்கள் எடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு அவுட்புட்டை டிரைவ் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான மெனிப்புலேஷன்ஸ் செய்யலாம். இந்த மாதிரியான சர்டன் ஆக்டிவிட்டி செஞ்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரியோ இல்லைனா ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபார்மேட்டில் அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் இந்த அப்ளிகேஷனை நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது இப்போ எப்படி செய்யலாம், இது பற்றின அப்கமிங் டிஸ்கஷன்ஸில் நாங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டான்னு பார்த்தோன்னா டேட் இன்க்ளூட் பண்ணலாம், இல்லைனா கரன்சி ஃபார்மேட்டில் இன்க்ளூட் பண்ணலாம், இல்லைனா டெக்ஸ்ட், நம்பர்ஸ், ஃபார்முலாஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேட்டா டைப்ஸை நாங்கள் யூஸ் பண்ணி இந்த ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷனில் டிஃப்ரெண்ட் யூசஸ் இருக்குன்னு சொன்னோம் தானே. இப்போ இந்த டிஃப்ரெண்ட் யூசஸ் என்னென்னா, ஒன் மேஜர் யூஸ் என்னென்னா இந்த எண்ட் எக்ஸாமில் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். அதுக்கு இந்த சப்ஜெக்டை கட்டாயம் நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக படித்தாகணும். இது தவிர்த்து இது ஃபுல்லாக உங்களோட கேரியருக்கும் அசிஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கோர்ஸ் மாடியூல், வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்களோட அப்கமிங் அகடமிக் இயர்ஸில் நீங்கள் ரிசர்ச் செய்ய வேண்டியதாக இருக்கும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஸ்டடி பர்பஸாக இருக்கும், ஃபைனான்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸோ அக்கௌண்டிங் ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டாஸ்க்ஸ் உங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான டாஸ்க்ஸை நீங்கள் ஈஸியாக டேக்கிள் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அகடமிக் இயர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் தட் உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு, அதாவது நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் மேனேஜரியல் பொசிஷனில் போய் சேரும்போது அங்கேயுமே இந்த ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷனுங்கிறது மேஜர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கம்போனண்ட். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் யூசேஜ் இருக்குன்னு சொன்னோம். சி என்னென்ன செய்யலான்னு. ஸோ இது என்னென்ன செய்யலான்னு டிஸ்கஸ் பண்ணுறது மேபி இப்போ உங்களுக்கு கிளியர் இல்லாமல் இருக்கலாம். நாங்கள் அப்கமிங் செஷன்ஸில் இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்கலாம், ஒரு ப்ராடக்ட் அவங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்கும், வேரியஸ் ப்ராடக்ட் இருக்கும், அதுக்கான ரிலவெண்ட் ப்ரைஸஸ் இருக்கும், அதுக்கான ரிலவெண்ட் ஐட்டம் கோடு இருக்கும், இல்லைனா அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி ஒரு ஃபார்மேட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அசிஸ்ட் பண்ணும். அது தவிர்த்து ஃபைனான்ஷியல் அனலைசிஸ், அதாவது என்பிவி கேல்குலேஷன், இந்த ஐஆர்ஆர் கேல்குலேஷன் நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் மெனுவலாக செஞ்சுருப்பீங்க. அதோட இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஜெனரேட் பண்ணணும். ஸோ அட்வான்ஸ் லெவல் அக்கௌண்டிங் செஞ்சுட்டு எல்லோரும் வந்திருப்பீங்க. அதில் நீங்கள் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இதில் நீங்கள் செய்கிற ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை இந்த எக்ஸலோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும். அது தவிர்த்து பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு சார்ட், ஒரு ப்ரொவைட் பண்ணுற டேட்டா வச்சு ஒரு ப்ராப்பரான சார்ட், அதாவது மோர் ப்ரெசன்டபிளான வேல ஒரு இன்ஃபர்மேஷனை, ஒரு டேட்டா செட்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது தான் பேசிக் தியரி. நாங்கள் அடுத்த பார்ட், இதே ரெக்கார்டிங்கில் அடுத்த பார்ட்டில் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன், அதாவது நாங்கள் செலக்ட் பண்ணுற ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன் உள்ளே எப்படி இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மேஜரான ஹைலி அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன் எதுனா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் தவிர்த்து கூகுள் ஷீட்ஸ் இருக்குது, லிப்ரா ஆஃபீஸ் கேல்க் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள்
கீழே ப்ரொவைட் பண்ணனா இந்த ஆக்டிவிட்டியை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சாஃப்ட்வேர் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் டைப்ஸ் இது 4 இருக்குது. நான் இன் ப்ரீஃபாக டிஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா இந்த சாஃப்ட்வேருங்கிற ஒரு டாபிக் உங்களோட தியரி டிஸ்கஷன்ஸில் ஒரு செப்பரேட் சாப்டர். அந்த சாப்டரில் இதுக்கான இன்டெப்த்தான அண்டர்ஸ்டாண்டிங், லைசன்ஸ்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்னா என்ன, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னா என்னன்னு நீங்கள் இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போதைக்கு நாங்கள் ஒரு ப்ரீஃபான அண்டர்ஸ்டாண்டிங்கில் எடுத்துகிட்டு போவோம். ஸோ லைசன்ஸ்ட் சாஃப்ட்வேருங்கிறது நீங்கள் பே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைசன்ஸை ஒப்டெயின் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறது இல்லை மைக்ரோசாஃப்ட் கம்பெனியால். யூ ஹாவ் டு பர்ச்சேஸ் இட். நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி அந்த லைசன்ஸை உங்களோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது. ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் அது பேர்லேயே இருக்க மாதிரி ஃப்ரீ. நீங்கள் எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனோ எந்த ஒரு லைசன்ஸையோ பே பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் ஈஸியாக அந்த ப்ரொவைடர்கிட்டருந்து அதை ஒப்டைன் பண்ணி ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் யூஸ் பண்ணலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா லிப்ரோ ஆஃபீஸ் கால்க். ஸோ அடுத்தது கொலாபரேட்டிவ் அப்ளிகேஷன் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ கொலாபரேட்டிவ் அப்ளிகேஷன்னா இப்போது மோர் தேன் 1 பர்சன், அதாவது நிறையா பேர், ஒரு 2 பேரோ 3 பேரோ ஒரு ஒர்க் குரூப், அந்த குரூப்பில் சிமில்டேனியஸாக, அதாவது ஒரே நேரத்தில் ரியல் டைமில் ஒரு டேட்டா செட்டில் ஒரு ஒர்க் ஸ்பேஸில் அவங்க ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படின்னா ரியல் டைம்ங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஸோ ரியல் டைமில் ஒரு வேலையை செய்கிறதுனா பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேங்க் ட்ரான்சாக்ஷன். இப்போ நீங்கள் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணி பேங்க் ட்ரான்சாக்ஷன் செய்கிறீங்களா இருந்தால் நீங்கள் ரியல் டைமில் அந்த ட்ரான்சாக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா மணி உங்களுடைய அக்கௌண்ட்டில் சேம் டைம் டெபிட் ஆகும், அதாவது அமௌண்ட் ரிடியூஸ் ஆகும். அதே மாதிரி அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு அது கிரெடிட் ஆகும். இது எல்லாமே சேம் டைமில் நடக்கும். இதே ரியல் டைம் ட்ரான்சாக்ஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி ரியல் டைமில் நடக்கும், சேம் மூமெண்ட்டில் நடக்கும் சிமில்டேனியஸாக. அந்த மாதிரி சேம் டைமில் மல்டிபிள் பீப்புள் ஒரு ஒர்க் ஸ்பேஸில் ஒரு டேட்டா செட்டை வச்சு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த கொலாபரேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் ஆகும். கொலாபரேட்டிவ் அப்ளிகேஷன் தான் கூகுள் ஷீட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அவங்க எல்லாருக்கும் கட்டாயம் ஜிமெயில் அட்ரஸ் ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த பர்டிகுலர் ஜிமெயில் அட்ரஸை நீங்கள் உங்களோட ஒர்க் குரூப்போட ஷேர் பண்ணி ஒரு ஒர்க் ஷீட்டை ஷேர் பண்ணி சேம் டைமில் ஒரு ஆள் டேட்டா என்டர் பண்ணலாம், டேட்டா மேனிப்புலேட் பண்ணலாம், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் செய்யலாம். மொபைல் அப்ளிகேஷன்ஸ்னால் மொபைல் ஃபோன் மட்டும் இல்லை, மொபைல் ஃபோன், டேப்ஸ், இந்த மாதிரியான டிவைசஸில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லையும் மொபைல் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி கூகுள் ஷீட்ஸ்லையும் மொபைல் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ மொபைல் வெர்ஷன் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் எப்படி இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்ய போகிறீங்க, இப்போது அதுக்கப்புறம் வர ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷனில் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் டவுட்ஸ் இருக்கலாம், ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண இயலுமான்னு. ஒரு பேசிக்கான ஆக்டிவிட்டீஸ், ஃபார்மேட்டிங் பண்ணுறது, பேசிக்காக டேட்டா இன்புட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்யலாம். பட் கொஞ்சம் போக போக அட்வான்ஸ்டான ஃபார்மேட்டிங் அப்ளிகேஷன் கொஷின்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருக்கிட்டையும் ஒரு பர்சனலான லேப்டாப்போ ஒரு கம்ப்யூட்டரோ இல்லாமல் இருக்கலாம். ஸோ நோ வரிஸ், நீங்கள் உங்களோட ஐடிஆர்சி லெக்சரர்கிட்டையோ இல்லைனா உங்களோட டியூட்டோரியல் லெக்சரர்கிட்டையோ டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கான பர்டிகுலர் டைம் ஸ்லாட்டோன்னே அலோகேட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த டைமுக்கு போயிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட், இந்த டைமுக்கு உங்களுக்கு இனாக்ரேஷன் டைமே யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு லாகின் ஆகி நீங்கள் இந்த ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணி இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா இந்த ஸ்ப்ரெட்ஷீட் ரிலேட்டடான கொஷின்ஸை நீங்களாகவே அட்டெம்ப்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கை பழகும் சாஃப்ட்வேருக்கு. ஓகே, இப்போது நாங்கள் அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போகிறதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு பேசிக்காக ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன இருக்குது, அது ஒர்க் ஸ்பேஸ் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். அப்போது இந்த ஆக்டிவிட்டீஸை நாங்கள் கேரி ஆன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, நாங்கள் முதல்ல நிறையா வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இது ஸ்ப்ரெட்ஷீட் அப்ளிகேஷன்ஸுக்கு. பட் நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது அதோடு சேர்த்து இந்த கோர்ஸ் மாடியூலில் ப்ராக்டிக்கல் அட்டெம்ப்ட் பண்ணி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறது, எல்லா ஆக்டிவிட்டீஸையும் செஞ்சு பார்க்குறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் தான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்
இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணின உடனே இந்த மாதிரியான ஒரு விண்டோ தான் பாப்பப் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஹோம்ங்கிற ஆப்ஷனில் இந்த மாதிரியான ஒரு க்ரீட்டிங் இருக்கும். ஒரு குட் மார்னிங்கோ ஒரு குட் ஆஃப்டர்நூனோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு க்ரீட்டிங் இருக்கும். தென் நியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த நியூ ஆப்ஷனில் தான் டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதாவது இவங்க ஏற்கனவே டெம்ப்ளேட்ஸ் கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. டெம்ப்ளேட்ஸ்னால் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணுன்னே, அதாவது இந்த டெம்ப்ளேட் இந்த பர்டிகுலர் இதை ஓப்பன் பண்ணணுன்னே நீங்கள் ஒர்க் பண்ண போகிற இடம், அதாவது ஒர்க் ஷீட், அதை அவங்க மாடிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. டேட்டா என்டர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரோஸ் அந்த காலம்ஸ் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி, அதுக்கு ஃபாண்ட் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி, அதுக்கு ஹைலைட் கலர் கொடுத்து இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க ஏற்கனவே செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் நாங்கள் எல்லாமே பேசிக்காக ஸ்டார்ட்லேருந்தே செய்ய போகிறதுனால பிளாங்க் ஒர்க் புக்குக்கு தான் நாங்கள் போனோம். ஸோ இந்த ஒர்க் புக்குங்கிறது ஒரு பர்டிகுலர் ஃபைல். இது சேவ் ஆகும் ஒரு ஃபைலாக நீங்கள் பர்டிகுலர் இடத்துல சேவ் பண்ணலாம். நாங்கள் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்குது. இப்போ உங்களோட டிவைஸ், அதாவது உங்களோட கம்ப்யூட்டரில் டிஃப்ரெண்ட் இது ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. எக்ஸசைசஸாக இருக்கலாம், மேபி எக்ஸல் டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ். இந்த ஒர்க் புக்ஸ் எல்லாம் சேவ் ஆகி இருக்கிறத நீங்கள் இங்கே ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம் இந்த சர்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணி. அதோடு சேர்த்து இந்த ரீசெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரீசெண்ட் ஆப்ஷனில் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லைனா இப்போ ஃபியூ ஹவர்ஸ்க்கு முதல்லையோ இப்போ ரீசெண்டாக எந்த ஃபைல் ஒர்க் புக்கை, அதாவது எக்ஸல் ஃபைல் நீங்கள் எக்ஸஸ் பண்ணீங்களோ அதுகளை ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அவங்க லிஸ்ட் டவுன் பண்ணியிருப்பாங்க. அப்போது நீங்கள் ஈஸியாக அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியாக இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு பிளாங்க் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு பிளாங்கான ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ண உடனே இப்படியே வரும். ஸோ ஒரு ஒர்க் புக்குள்ளே டிஃப்ரெண்ட் ஒர்க் ஷீட்ஸ் இருக்கும். அதுதான் இங்கே ஒர்க் ஷீட்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சிம்பிளாக ஒரு புக் மாதிரி தான். ஒரு புக் எடுத்தீங்கன்னா, ஒரு எக்ஸசைஸ் புக் எடுத்தீங்கன்னா அதில் டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸல் ஓப்பன் பண்ணியிருக்க இந்த ஒரு ஃபைல் ஒரு புக் மாதிரி, அதனால தான் அதை ஒர்க் புக்குன்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ் இருக்கும். சிமிலர்லி அந்த பேப்பர் ஷீட்ஸ் இருக்க மாதிரி இங்கேயும் டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ் இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா இந்த ப்ளஸ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஷீட் 2 வரும். அது மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கான ஒரு ஒர்க் ஷீட்ஸை ஓப்பன் பண்ணிக்கிற இயலுமா இருக்கும். இப்போது இதுக்குள்ளே உள்ள டிஃப்ரெண்ட் கம்போனன்ட்ஸ் இருக்கா, மேலே பேர் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் கேட்டகரி பண்ணியிருக்காங்க. நாங்கள் இது ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக என்னன்னு அதுக்கான நேம்ஸை பார்ப்போம். இந்த நேம்ஸை நீங்கள் பாடமாக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்களா இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ யாராவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா இந்த டேப்பில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேப்னா என்னன்னு தெரியணும், இல்லைன்னா ரிப்பன்னா என்னன்னு தெரியணும். அந்த பர்பஸ்க்காக தான் இது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லை நாங்கள் அதை மெமரைஸ் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ நாங்கள் என்னென்ன இருக்குன்னு குயிக்காக செக் பண்ணிடுவோம். ஸ்க்ரீன் எலிமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணின ஒரு ஒர்க் புக்கில் மேலே இருக்கிறது டைட்டில் பார்னு சொல்லுவோம். இந்த புக் 1 எக்ஸல்னு இருக்கா, இது பேர் டைட்டில் பார். இதுக்கப்புறம் இந்த குயிக் எக்ஸஸ்னு ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குது. இந்த குயிக் எக்ஸஸ் ஏரியாவில் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸஸ் பண்ணணும். உங்களுக்கு குயிக்காக எக்ஸஸ் பண்ணுறதுக்கு தேவையான எலிமெண்ட்ஸ், ஒவ்வொரு ஆப்பரேஷன்ஸ், சேவ் பண்ணுற ஆப்பரேஷனாக இருக்கலாம், அன்டூ பண்ணுற ஆப்பரேஷன்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஆப்பரேஷன்ஸை நீங்கள் இந்த குயிக் எக்ஸஸ் டூல் பாரில் பொசிஷன் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் தேடிட்டு இருக்க தேவையில்ல, குயிக்காக போய்ட்டு அதை எக்ஸஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி. ஓகே, அதுக்கப்புறம் முதலாவது அதுக்கு கீழே அந்த டைட்டில் பாருக்கு கீழே இருக்கிறது எல்லாமே டேப்ஸ்ன்னு சொல்லுவோம். முதல்ல இருக்கிறது ஃபைல் டேப். ஃபைல் டேப்பை கிளிக் பண்ணினீங்கன்னா நாங்கள் ஓப்பன்னு ஹோம்னு ஒரு ஆப்ஷனுக்கு போயிருந்தோம். முதல்லையே லுக் கிளிக் பண்ணனா இந்த ஃபைல் ஓப்பன், அதாவது ஹோம் பேஜ், இந்த ஹோம் பேஜுக்கு ஃபைல் ஆப்ஷன் போகும். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் மறுபடி டெம்ப்ளேட்டை சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா வேறு ஏதோ ஒரு ஃபைல் ரீசெண்ட் ஃபைலை சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, அது தவிர்த்து இந்த மாதிரியான செவரல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த செவரல் ஆப்ஷன்ஸ் என்னென்னு நாங்கள் அப்கமிங் செஷன்ஸில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டெல்மீன்னு சொல்லி ஒரு பல்ப் மார்க் இருக்கும். இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டவுட்டாக இருந்தால், அதாவது ஒரு ஆப்பரேஷனாக இருந்தால் அதை அங்கே சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இது அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? அடுத்தது இந்த லார்ஜ் ஏரியா,
இந்த லார்ஜ் ஏரியா, இந்த ஏரியாவுக்கு சொல்லுவோம் ரிப்பன். இந்த ஏரியாவில் ரிப்பன்னு சொல்லுவோம். இந்த ரிப்பனில் குரூப் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுன்னு ஒரு குரூப் இருக்குது, அலைன்மெண்ட்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது, நம்பர்ஸ், ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி செவரல் குரூப்ஸ்க்கு கீழே இந்த ரிப்பன்ங்கிற செக்ஷன் இருக்கும். ஓகே, இதுக்கப்புறமா இருக்கிறது இந்த A1ன்னு இருக்குது இந்த குட்டி பாக்ஸ். இந்த பாக்ஸுக்கு சொல்லுவாங்க நேம். அந்த பாக்ஸுக்கு பேர் இந்த A1ங்கிறது நேம் பாக்ஸ்னு சொல்லுவோம். சிம்பிளாக நேம் பாக்ஸுங்கிறது நீங்கள் எந்த செல்லில் உங்களோட கர்சரை ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆக்டிவ் செல்னால் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல அந்த பர்டிகுலர் செல்லோட நேமை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறது தான் அந்த நேம் பாக்ஸ். A1ங்கிறது A column ஃபர்ஸ்ட் ரோ. இந்த இடத்துல உள்ள செல் ஆக்டிவாக இருக்குதுன்னு அந்த பேரை அங்கே மென்ஷன் பண்ணும். அதுதான் நேம் பாக்ஸ். அதுக்கு அடுத்தது இந்த FXன்னு இருக்கா, இந்த பர்டிகுலர் ஏரியா, இந்த பாக்ஸுக்கு பேர் ஃபார்முலா பார். இந்த ஃபார்முலா பாரில் நீங்கள் டேட்டா இன்புட் பண்ணுற டேட்டாவை இங்கே கூட டைப் பண்ணி அந்த செல்லில் இன்புட் பண்ணலாம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் ஒரு செல் ஆக்டிவ் செல், அதாவது அந்த ஒர்க்கில் ஆக்டிவாக இருக்க செல் எதுன்னு சொல்லி இந்த நேம் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த நேம் பாக்ஸில் மென்ஷன் பண்ண அந்த செல்லில் நீங்கள் என்ன இன்புட் பண்ண போகிறீங்க, எந்த டேட்டாவை என்டர் பண்ண போகிறீங்க, ஒரு ஃபார்முலா ஏதாச்சும் என்டர் பண்ண போகிறீங்களா இருந்தால் அதை பற்றின இன்ஃபர்மேஷனை நீங்கள் இந்த ஃபார்முலா பாரில் ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் இங்கேயும் டிரெக்டாக என்டர் பண்ணி செல்லுக்கு கொண்டு போகலாம். அதனால் நீங்கள் செல்லில் டைப் பண்ணுறது இந்த இடத்துல விசிபிளாக இருக்கும். ஸோ அது புரியாட்டி நீங்கள் கம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிற வேணாம், அது பாடமாக்குற விஷயம் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஓகே, அடுத்தது வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் ஒன்று இருக்கும், ஹாரிசான்டல் ஸ்க்ரோல் பார்னு இருக்கும். ஸோ வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் சிம்பிளி நீங்கள் ஒரு வெப்சைட்டை ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரியே அடுத்தடுத்த செக்ஷன்ஸுக்கு போனோன்னா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போகலாம். அதே மாதிரி தான் ஹாரிசான்டலில் இந்த விசிபிளாக இருக்க இந்த ஏரியா, இப்போ இந்த பர்டிகுலர் ஒர்க் புக்கில் Pங்கிற லெட்டர் வரைக்கும் தான் விசிபிளாக இருக்குது. இதுக்கு அங்கிட்டு போகணும்னா இந்த ஸ்க்ரோல் பாரை யூஸ் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி போகலாம். சிம்பிள் எஸ் தட். அடுத்தது ஒர்க் ஷீட் நேவிகேஷன் டப்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. நாங்கள் முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி வேணுங்கிற அளவுக்கு ஒர்க் ஷீட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க் ஷீட்டுக்கு நீங்கள் அக்சஸ் பண்ணணுமோ, அங்கே போகணுமோ, நீங்கள் இந்த இடத்துல நேவிகேட் பண்ணி போகிற மாதிரி ஈஸியான ஒரு ஆப்ஷன். ரைட். அடுத்தது இந்த ப்ளஸ் ஐக்கனை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். ஒரு புதிய ஒர்க் ஷீட்டை இந்த ஒர்க் புக்குள்ளே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைன். ஸோ இந்த பிக் ஏரியா இருக்கா செல்ஸ் டேபிள் மாதிரி, இந்த பெரிய ஏரியாவுக்கு சொல்லுவோம் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வியூவிங் ஆப்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் வியூவிங் ஆப்ஷன் இருக்குது. டிஃப்ரெண்ட் வியூவிங் ஆப்ஷன்னா இந்த ஒர்க் புக்கை நீங்கள் எப்படி பார்க்க விரும்புகிறீங்க. ஒரு நார்மல் வியூ, நாங்கள் யூஸ்வலாக எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நார்மல் வியூவில் தான் சொல்லுவோம். பேஜ் லேஅவுட் வியூங்கிறது நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னா அது ஒரு பேஜாக பிரிண்ட் ஆகுமே, அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லைன், டாட் லைனில் அவங்க மார்க் பண்ணி சொல்லியிருப்பாங்க இந்த ஏரியா தான் பிரிண்ட் ஆக போகுதுங்கிற மாதிரி. ஆனால் அதையுமே ப்ராக்டிக்கலாக எப்படி வருங்கிறது அப்கமிங் செஷனில் பார்க்கலாம். பேஜ் பிரேக் ப்ரிவியூவும் அதே மாதிரி தான். அந்த பர்டிகுலர் பேஜை பிரேக் பண்ணி தனியாக அந்த இடத்த மட்டும் ஹைலைட் பண்ணி விசிபிளாக காட்டும். ஸோ இது நீங்கள் மெமரைஸ் பண்ண தேவையில்லை. இதுவுமே நார்மல் வியூ தான் நாங்கள் பேசிக்கலாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு வியூ. பேஜ் லேஅவுட் வியூ, பேஜ் பிரேக் வியூ எல்லாம் அப்கமிங் செஷனில் நாங்கள் லேசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அது இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தேவை இருக்காது. ஓகே, அடுத்தது ஜூம் ஆப்ஷன். இப்போது இந்த செல்ஸை நீங்கள் ஜூம் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு சைஸை டிக்ரீஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். சிம்பிள். இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிறது மினிமைஸ் பண்ணுறது, மேக்ஸிமைஸ் பண்ணுறது, அண்ட் அந்த விண்டோ சைஸ் சேஞ்ச் பண்ணுறது, விண்டோ க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் இதை மனப்பாடம் பண்ண தேவையில்ல, சிம்பிள். இந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நாங்கள் எக்ஸசைஸ் செய்யும்போது அது ஓகே உங்களுக்கே தானாகவே பழகிடும். ஃபைன். ஓகே, இப்போ நாங்கள் சொன்ன சில விஷயத்தை குயிக்காக பார்ப்போம். நான் இப்போ ஜூம் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஜூம் இன் பண்ணலாம். ஜூம் இன் பண்ணால் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபைன். இப்போ இந்த வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பாரை நீங்கள் ஹோல்ட் பண்ணி இல்லைனா மவுஸில் ஸ்க்ரோல் பண்ணி மேலே கீழேயும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி இன்ஃபர்மேஷன் டேட்டாவை எக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைன். இந்த ஹொரிசான்டல் ஸ்க்ரோல் பாரையும் யூஸ் பண்ணி நீங்கள் சைடில், அதாவது இந்த ஆல்ஃபபெட் லெட்டர் இருக்குது இந்த சைடில் உள்ள டேட்டாவோ இல்லைனா இந்த பக்கம் இருக்க அந்த ஒர்க் ஷீட்டோட ஸ்பேஸையோ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த நேம் பாக்ஸ்னால் என்னென்னு சொன்னோம், எந்த செல் ஆக்டிவாக இருக்குதோ அந்த செல்லோட நேமை மென்ஷன் பண்ணுற இடம் தான் இந்த நேம் பாக்ஸ். ஃபைன்.
இப்போ நீங்கள் கர்சர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு ப்ளஸ் மார்க் மாதிரி ஒரு தடிப்பமான ஒரு ப்ளஸ் மார்க் அவைலபிளாக இருக்கும் ஒர்க் ஷீட்குள்ளே. நீங்கள் ஏதாவது ஒரு செல்லை கிளிக் பண்ணுங்கள். நான் A1 செல்லை கிளிக் பண்ணுறேன். இப்போது இந்த A1 செல் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கும், ஒரு சின்ன பார்டர் மாதிரி. இப்போ இந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணுறது தான் ஆக்டிவ் செல். இந்த ஆக்டிவ் செல்லோட பேர் தான் A1 இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபைன். இப்போது இதை ஹோல்ட் பண்ணி, அதாவது லெஃப்ட் கிளிக் பண்ணி நீங்கள் இப்படி பணியை ட்ராக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா மல்டிபிள் செல் செலக்ட் ஆகும். ஓகே, நீங்கள் ஃபோனில் ஒரு வேர்ட் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா வேர்ட் செலக்ட் பண்ணுவீங்க. அந்த செல்லை அந்த டெக்ஸ்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 கர்சர் மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணி அந்த தேவையான அளவு டெக்ஸ்ட்டை நீங்கள் காப்பி பண்ணுவீங்களே, அதே மாதிரி தான் இங்கேயும் வேலை செய்யும். ஃபைன். நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே, இப்படி. ஓகே, இதே மாதிரி ஹாரிசான்டலாகவும் செய்யலாம். ஃபைன். அடுத்தது இந்த ஃபார்முலா பாக்ஸ் ஃபார்முலா பார். இந்த ஃபார்முலா பாரில் நீங்கள் இந்த செல் ஆக்டிவ் செல்லுக்கு என்ன டேட்டாவோ எந்தாச்சும் ஒரு ஃபார்முலாவே இன்சர்ட் பண்ண போகிறீங்க. ஃபார்முலா நாங்கள் பிறகு இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். சும்மா ஒரு பேசிக்கான டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறீங்களா இருந்தால் இங்கே டிரெக்டாக டைப் பண்ணலாம். அதாவது இந்த ஃபார்முலா பாரில் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா டைப் பண்ணுறதுக்கான அந்த கர்சர் சிம்பிள் மாறும். மாறின பிறகு நீங்கள் நேம்னு டைப் பண்ணலாம். ஓகே, நேம்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே டிரெக்டாக அந்த செல்லில் அந்த பர்டிகுலர் டேட்டா என்டர் ஆகிடும். ஓகே, என்டர் பண்ணிங்கன்னா அடுத்த செல்லுக்கு வந்துடும். ஓகே, இல்லாட்டி இந்த பர்டிகுலர் செல் ஆக்டிவ் செல் ஏதாவது ஒரு செல்லை ஆக்டிவ் பண்ணிவிட்டு நீங்கள் டிரெக்டாக டைப் பண்ணலாம். டைப் பண்ண வேண்டியதை சப்ஜெக்ட் இப்படி குயிக்காக டைப் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் என்டர் பண்ணின இந்த பர்டிகுலர் டேட்டா, இந்த செல்லில் இருக்க டேட்டாவை நீங்கள் மாற்றணும். மேபி பிள்ளை என்டர் பண்ணிட்டீங்களோ இல்லைனா அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் செய்யணுமா இருந்தால் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணணும். லெஃப்ட் கிளிக், அதை 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்களா இருந்தால் அந்த இடத்துல கர்சர் வந்துடும். அந்த இடத்துல நீங்கள் பேக் ஸ்பேஸ் பண்ணி இந்த எடிட் பண்ணலாம். ஃபைன், தட்ஸ் ஆல். இப்போ நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி, அந்த ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டியை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ அந்த ஆக்டிவிட்டியை 1.2 டிஸ்கஸ் பண்ணுவோம். 1.1க்கான ஆன்சர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், நம்பர், இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ், லைசன்ஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ், ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் எக்ஸாம்பிள்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான். கொலாபரேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது இந்த மாதிரியான ஒரு எக்ஸல் ஒர்க் புக் அவங்களோட எல்எம்எஸில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி, ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸுக்குமே ஒரு ஒர்க் புக் அப்லோட் பண்ணுவாங்க எல்எம்எஸில். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டீஸையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஆக்டிவிட்டி 1.2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, modify the table as given above இந்த டயக்ராம். ஸோ டயக்ராம் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்க மாதிரி நாங்கள் மாடிஃபை பண்ணணும். ஓகே, இப்போது அதில் நீங்கள் நல்லா க்ளோஸாக மானிட்டர் பண்ணிங்கன்னா இந்த பி காலமில் இருந்து ஹெச் காலம் வரைக்குமே ஒரு செல்லாக தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அது ஃபுல்லாகவே ஒரு செல் தான். இப்போ நீங்கள் அதுக்கு ஒரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். இந்த அலைன்மெண்ட்ஸ்ங்கிற ரிப்பனில் உள்ள இந்த பர்டிகுலர் குரூப்பில் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் அண்ட் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணினீங்கன்னா இருந்தால் இந்த செலக்ட் பண்ண அந்த ஃபுல் செல் ரேஞ்சுமே, அப்படி நாங்கள் ஒரு செல்லை விட கூடுதலான செல்லை நாங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை செல் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இந்த செல் ரேஞ்சில் உள்ள எல்லா செல்லுமே செலக்ட் ஆகிரும். ஓகே, அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மெர்ஜ் அண்ட் சென்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணினீங்களா இருந்தால் அந்த செல் எல்லாமே ஒரு செல்லாக கன்வெர்ட் ஆகிரும். ஓகே, அப்படி கன்வெர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த ஃபாண்ட் சைஸஸ் டிஃப்ரென்ஸாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை 2வது லைனுக்கு எடுக்கணும். இப்படி டபுள் கிளிக் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 2வது லைன் வந்துடும். இப்போது நாங்கள் அதை ஃபாண்ட் கலர் அண்ட் ஃபாண்ட் சைஸை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இது ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணும். அவங்க ஃபாண்ட் சைஸ் மென்ஷன் பண்ணிடல, அதனால் ஒரு ரீசனபிளாக ஒரு 14 சைஸுக்கு நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். இந்த மெயின் ஸ்ட்ரீட் நுகேகோட இந்த அட்ரஸ் இதையுமே ஃபாண்ட் சைஸை நாங்கள் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி அதில் கொடுத்துருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அவங்க எந்த ஒரு சைஸுமே ப்ரொவைட் பண்ணிடல, ஸோ அதை நாங்களே ஃப்ரீடம் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த 2
லைனுக்குமே ஒரு ஃபொண்ட் கலர் அவைலபிளாக இருக்குது. ஒரு டார்க் ப்ளூ மாதிரி. நீங்கள் இந்த ப்ராக்டிக்கல் ஃபைலை பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ளூ தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த டார்க் ப்ளூ கலருக்கு நாங்கள் அதை கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த ஃபொண்ட்டுங்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரிப்பனில் ஒரு லெட்டர் ஏல கீழே ஒரு கலர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதுக்கிட்ட மவுஸ் கொண்டு போனீங்கன்னா அதில் ஃபொண்ட் கலர்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். சிம்பிள். அதை கிளிக் பண்ணி இந்த டார்க் ப்ளூ ஆப்ஷனை நாங்கள் செலக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இது மட்டும் இல்லாமல் அந்த டெக்ஸ்ட் போல்ட் ஆகியும் இருக்குது. ஓகே, அதே ஃபொண்ட் ஏரியா. இப்போ ஃபொண்ட்டுக்கு நீங்கள் ஃபொண்ட் ஸ்டைல் மாற்றலாம், இல்லைனா ஃபொண்ட்டில் சைஸ் மாற்றலாம், அதுக்கு ஒரு அண்டர்லைன் கொடுக்கலாம், இல்லைன்னா கலர் கொடுக்கலாம். மாதிரி தான் எல்லாமே இந்த ஃபொண்ட்டுங்கிற ரிப்பனில் உள்ள இந்த ஏரியாவில் நாங்கள் செய்யலாம், குரூப்பில் செய்யலாம் மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் போல்ட் செய்யலாம். இந்த போல்ட்டை கிளிக் பண்ணினீங்கன்னா அது போல்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் கர்சரை மவுஸ் பாயிண்டர் நீங்கள் அதுக்கிட்ட கொண்டு போனீங்கன்னா போல்டுன்னு அதுக்கான பேர் இருக்கும். அதோட அதில் ஃபங்க்ஷன், அதோட யூஸ் என்ன, மேக் யூர் டெக்ஸ்ட் போல்ட், அது பற்றின அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனுமே அங்கே இருக்கும். இப்போ நீங்கள் அது செல்ஃபாக கூட லேர்ன் பண்ணிக்கலாம். இதில் நிறையா விஷயம், இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே 1 by 1 நாங்கள் டிஸ்கஸ் பண்ண இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்கள் கிட்ட கொண்டு போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னு கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. நீங்கள் செல்ஃப் லேர்னிங் நிறையாவே இதில் செய்யலாம். ஓகே, போல்ட் பண்ணியாச்சு. அதோட அதுக்கான ரிலவெண்ட் ஷார்ட்கட் கீ இருக்கும். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பட்டன், அதாவது CTRL இந்த பட்டனோட சேர்த்து, கீபோர்டில் உள்ள இந்த கீயோட சேர்த்து B லெட்டரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா போல்ட் ஆகிடும். ஃபைன். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஷார்ட்கட் கீயோட சேர்த்து அது பேருனா அதோட ஃபங்க்ஷன், அது என்ன ஆகும்னு சொல்லி இதுலேயே நீங்கள் கர்சரை கொண்டு போய் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, all prices are in SL rupees and it should be display with the price values. ஓகே, அவங்க ப்ரைஸ் வேல்யூஸ் இருக்குது எல்லா ப்ரைஸஸுமே. ஓகே, யூனிட் ப்ரைஸஸ், டோட்டல், டிஸ்கவுண்ட், டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், இது எல்லாமே ருப்பீஸில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முதல்ல நாங்கள் ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணி முடிச்சிடுவோமே. ஓகே, இன்னும் வேலை இருக்குது. கஸ்டமர் நேம் இருக்குது. கஸ்டமர் நேம், ஓகே, டேட், இது எல்லாமே ஒரு சிங்கிள் ஃபைலாக இருக்குது. ஐ மீன் சிங்கிள் ஃபைல் இல்லை, சிங்கிள் செல்லாக இருக்குது. ஸோ இதையுமே நாங்கள் மர்ஜ் பண்ணணும். அந்த மர்ஜ் அண்ட் சென்டரை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபொண்ட் சென்டருக்கு வந்துடும். ஆனால் நாங்கள் மர்ஜ் மட்டும்தான் பண்ணணும். இந்த கீழே ஒரு ட்ராப் டவுன் மெனு மாதிரி இருக்குது. அங்கே போயிட்டு மர்ஜ் அக்ராஸ்ன்னு இருக்கும், இல்லைனா மர்ஜ் செல்ஸ். இது ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன் தான் இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனில் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நாங்கள் மர்ஜ் அக்ராஸ் கொடுத்தீங்கன்னா அந்த செல் மர்ஜ் ஆகிடும், சென்டர் ஆகாது. ஓகே, அடுத்தது டேட்டையுமே மர்ஜ் பண்ணுவோம். ஃபைன். இப்போது டேட்டும் என்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, அதுக்கு முதல்ல இந்த நேமையுமே நாங்கள் மர்ஜ் பண்ணிடுவோம். ஓகே, மர்ஜ். நான் இன்னொரு மெத்தடில் செய்கிறேன், அப்போது நீங்கள் லேர்ன் பண்ணுற எல்லாருக்கும். இப்போது இந்த ஃபர்ஸ்ட், அதாவது 3rd row and 4th row, இந்த நேம் இங்கே என்டர் பண்ண போகிற டேட் ரெண்டுமே மர்ஜ் ஆகி தானே இருக்குது. சிம்பிள். அப்போது நாங்கள் தனித்தனியாக இதையும் மர்ஜ் பண்ண தேவையில்லை. இந்த 4 செல்லையுமே நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அலைன்மெண்ட்டில் உள்ள இந்த ஆப்ஷனில் போய் மர்ஜ் அக்ராஸ் கொடுத்தீங்கன்னா, அக்ராஸ் அதாவது அந்த ரோவை மட்டும்தான் மர்ஜ் பண்ணும். இந்த 4 செல்லையுமே அது மர்ஜ் பண்ணாது. ஓகே, மர்ஜ் செல்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த 4 செல்லுமே மர்ஜ் ஆகிடும். நாங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். மர்ஜ் செல் கொடுத்தீங்கன்னா இந்த பாருங்கள் 4 செல்லுமே மர்ஜ் ஆகிடும். எங்களுக்கு அப்படி தேவையில்லை, எங்களுக்கு வேணும் மர்ஜ் அக்ராஸ். இப்போது இது தனியாக இருக்கும், இது தனியாக இருக்குது. ஃபைன். அடுத்தது டேட் என்டர் பண்ணணும். ஃப்ரைடே ஜனவரி 2025, ஜனவரி 10th. ஓகே, இப்போது இந்த ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, 10/ஜனவரிங்கிறது 01/2025 என்டர் பண்ணிட்டோமா? ஓகே, ஆனால் எங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டில் இது இல்லை. ஸோ நாங்கள் இங்கே நம்பர்ஸ் அங்கே போயிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக டேட்டுன்னு சேஞ்ச் ஆகியிருக்கும். ஆனால் எங்களுக்கு வேண்டிய டேட் இது இல்லை. ஸோ நம்பர் ஆப்ஷன்ஸ் போகலாம். ஓகே, நம்பர் ஃபார்மேட்ஸ். ஓகே, அதில் போயிட்டு டேட் ஆப்ஷன் போனீங்கன்னா இதில் நிறையா டைப்ஸ் இருக்கும்.
இப்போ அவங்க கொடுத்ததுக்கு சிமிலரான ஒன்று நீங்கள் சர்ச் பண்ணணும். ஓகே, ஸோ மூவ் நம்பர் ஃபார்மேட்ஸ், டேட் போயிட்டு இந்த ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணி ஓகே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த ஃபாண்ட் ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் நாங்கள் அதையுமே சேஞ்ச் பண்ணிடுவோம். டைம்ஸ் நியூ ரோமனுக்கு இதோட இந்த டேட் டே அலைன்மெண்ட் லெஃப்ட் அலைன்டாக இருக்குது, அதையும் லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இந்த டேபிளோட டிசைன் மாற்றணும். இந்த பில் நம்பர் டெக்ஸ்ட் டிரெக்ஷன் வேறு மாதிரி இருக்குது, அதோட சேர்த்து இது எல்லாமே மர்ஜ் ஆகி இருக்குது. ஓகே, 6 to 12 இந்த செல்ஸ் எல்லாம் மர்ஜ் ஆகியிருக்கு, மர்ஜ் அண்ட் சென்டர். ஓகே, பட் டிரெக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் இந்த டெக்ஸ்ட் டிரெக்ஷனை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணியாச்சு. அண்ட் மிடில் அலைன்மெண்ட் டெக்ஸ்ட்டை பண்ணணும்னா இந்த மாதிரி மாறிடும். ஓகே, டக்குனு குயிக்காக இதுக்கான பேக்ரவுண்ட் கலரை செலக்ட் பண்ணுவோம். பிளாக் கலர், ஃபாண்ட் கலர் ஒயிட் அண்ட் போல்ட், டைம்ஸ் நியூ ரோமன். ஓகே, நெக்ஸ்ட் ஐட்டம் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயுமே எல்லாமே மிடில் அலைன்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் அலைன்டாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அலைன்மெண்ட் மிடில் அண்ட் சென்டர் கொடுத்தா குயிக்காக சென்டர் ஆகிடும். ஓகே, இப்போது குவான்டிட்டி ப்ரோட்டுங்கிறது 2 லைனுக்கு இருக்குது, பட் இந்த ஸ்பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த ஸ்பேஸ் பத்தலை. ஸோ இந்த டெக்ஸ்ட் ரெப்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. டெக்ஸ்ட் ரெப் அலைன்மெண்ட்டில் இருக்கும். ஓகே, இந்த P001ங்கிறது ப்ராடக்ட் ஐட்டம் நம்பர். இந்த ஐட்டம் நம்பர் இங்கே நாங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, நீங்கள் டைப் கூட பண்ணலாம். P00134 அதை நீங்கள் டைப் பண்ணலாம். அது பண்ணாமல் இது ரெண்டையுமே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் ஐக்கனாக மாறிடும் கர்சர். அதை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 4ன்னு மாறிடும். இப்போ நீங்கள் ஒரு வேர்ட்டிக்கலில் நிறையா செல்ஸுக்கு இந்த மாதிரி 1 2 3 4 நம்பர் போடணுமா இருந்துச்சுன்னா நீங்கள் 1 2 3ன்னு போட்டுட்டு இது ஃபுல்லாக நீங்கள் எது வரைக்கும் செலக்ட் பண்ணணுமோ அது செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 4ன்னு அந்த ஆர்டருக்கு சீக்குவலாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் ப்ரைஸ், டோட்டல் ப்ரைஸ், டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். இது எல்லாமே எஸ்எல் ருபீஸில் கேட்டு கொடுக்காங்க. ஸோ எஸ்எல் ருபீஸ்க்கு மாற்றணும். இப்போ நான் மல்டிபிள் செல் ரேஞ்ச் எப்படி செலக்ட் பண்ணணும்னா முதல்ல இந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இந்த டோட்டல் ப்ரைஸில் இருக்க இந்த செல் ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி கண்ட்ரோலை விட்டுறாமல் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே டிஸ்கவுண்ட் அண்ட் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் நம்பர் ஆப்ஷன்ஸ் ஃபார்மேட்ஸ் போயாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், கரன்சி வேணும். கரன்சி சிம்பிள் போயிட்டு ஆர்எஸ்ன்னு இருக்குது. ஓகே, ஆர்எஸ்ஸை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணியாச்சு. தென் ஓகே, எல்லாமே மாறிடும். இப்போ நீங்கள் இங்கே என்டர் பண்ணுற வேல்யூஸ் எல்லாமே ருபீஸுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் மேலே இந்த டைட்டில் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. போல்ட், டைம்ஸ் நியூ ரோமன். ஓகே, இந்த ஃபஸ்ட் செஷன் கொஞ்சம் ஸ்லோவாகவே போவோம். ஈச் அண்ட் எவ்ரி சின்ன ஆஸ்பெக்டையுமே நான் எப்படி பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க, தெரியாதவங்களும் இருப்பீங்க. ஸோ தெரிஞ்சவங்களா இருந்தால் ஜஸ்ட் டொலரேட் பண்ணுங்கள், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூ. ஓகே, நெக்ஸ்ட் டோட்டல் ப்ரைஸ் எடுக்கணும். ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ஈக்குவல் ப்ரைஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அதாவது மல்டிப்ளிகேஷன், எடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன், டிவிஷன் இது மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது. அது அப்கமிங் இதில் பார்ப்போம். இதில் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இந்த 1800 யூனிட் ப்ரைஸ் மல்டிபிள் பை இந்த ஸ்டார் ஐக்கன், இந்த 2 குவான்டிட்டி இதுதான் டோட்டல் ப்ரைஸ் இதுன்னு டிட்டர்மைன் ஆக போகுது. ஓகே, நாங்கள் என்டர் பண்ணுவோம். இப்போது அது ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லிடும். இப்போ நீங்கள் எகெயின் அதே மாதிரி இங்கேயுமே ஈக்குவல் பண்ணி இது மல்டிபிள் பை இந்த செல்லுன்னு நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை. ஓகே, இந்த 3600 இந்த கோனரில் இருக்க ப்ளஸ் ஹோல்ட் பண்ணியை ட்ராக் பண்ணிங்களா இருந்தால் இதுக்கான ரெஸ்பெக்டிவ் செல்ஸை அது மல்டிபிள் பண்ணி ஆன்சர் டிரைவ் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 1750 × 2 அது மல்டிபிள் பண்ணி ஆட்டோமேட்டிக். அடுத்தது இந்த டிஸ்கவுண்ட்டுங்கிறது பெர்சன்டேஜாக தான் இருக்குது. அதுக்கு இந்த நம்பரில் பெர்சன்டேஜ் ஸ்டைலுக்கு இதை நீங்கள் மாற்றலாம். 5% சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் குவான்டிட்டி எல்லாமே சென்டர் அலைன்மெண்ட். ஓகே, டன். உள்ள டெக்ஸ்ட் எல்லாமே டைம்ஸ் நியூ ரோமன் தான் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக செலக்ட் பண்ணியாச்சு. டைம்ஸ் நியூ ரோமன் செலக்ட் பண்ணியாச்சு. நவ் டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணணும். டிஸ்கவுண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது? இந்த 5% இன்ட்டு டோட்டல் ப்ரைஸ் தான் டிஸ்கவுண்ட். அப்போ நாங்கள் ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிட்டோம். total price multiple by 5%. enter 180 rupees. அதுதான் ஆன்சர். இப்போ நீங்கள் இந்த கோனரில் இந்த பாக்ஸ் ஐக்கனை பிடிச்சி ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முதல்ல மாதிரி மல்டிபிள் பண்ணாது. ஏன்னா இந்த F8க்கு ரிலவெண்ட்டாக அடுத்தது இது C15க்கு அடுத்தது C16 தான் அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணும். அதுதான் நார்மலாக ஆர்டராக இது செலக்ட் பண்ணுற மெத்தட். அதனால தான் இங்கே D7க்கு E7ன்னு நாங்கள் கொடுத்ததுனால ட்ராக் பண்ணும்போது D8க்கு E8ன்னு அதுவே டிட்டர்மைன் பண்ணிடுச்சு. அதே மாதிரி தான் இங்கே F7க்கு C15 பட் F8க்கு C16 தான் இது ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் பண்ணும். ஐ மீன் மல்டிபிள் பண்ணி கால்குலேட் பண்ணும். இப்போ அதுக்கு இந்த ரிலவெண்ட் C15ங்கிற இந்த செல் மாறாமல் இருக்கணும். ஓகே, எங்களுக்கு மாற வேணாம். ஓகே, அதை நாங்கள் மாற்ற வேணான்னு சொல்கிறதுக்கு இந்த C15 இருக்கா ரெட் கலரில் மென்ஷன் பண்ணி இதுக்கு முன்னுக்கு கர்சரை கொண்டு போயிட்டு $மார்க், அதாவது அந்த 4 நம்பர்ஸில் 4ஓட இருக்கும் $மார்க், அந்த மார்க்கை ப்ரெஸ் பண்ணணும். இப்போது இந்த கொலம், அதாவது சிங்கிற கொலமை சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் சிக்கு முன்னாடி $மார்க், அது அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த 15th ரோவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதுக்குமே இந்த $மார்க் போட்டிங்கன்னா சியில் உள்ள 15th செல், சி கொலமும் 15th ரோவும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த செல் மாறாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த $மார்க்கை போட்டு அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஓகே, இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிங்களா இருந்தால் அந்த செல் சேஞ்ச் ஆகாது. டன். இப்போ டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் எப்படி வரும்? இந்த ஆன்சர் மைனஸ் இந்த ஆன்சர். இப்போ நீங்கள் அதை ட்ராக் பண்ணிடலாம். ஓகே, வேறு என்ன கேட்டிருக்காங்க? ஃபுல்லாக ஃபார்மட்டிங் ரிமைனிங் ஏரியாஸை நீங்கள் கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் பார்டர் போடணும். பார்டர்ஸ் ஃபாண்ட்டில் டிஃப்ரெண்ட் பார்டர்ஸ் இருக்கும். ஆல் பார்டர்ஸ் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இந்த 2 ஏரியாவுக்கும் அப்ளை ஆகுது. ஆல் பார்டர்ஸ். அப்புறம் டோட்டல் இங்கேயுமே பார்டர்ஸ் அப்ளை ஆகும். பார்டரில் நீங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிங்கன்னா டபுள் லைன் இருக்கும் கீழே. அந்த டபுள் லைன் எப்படி எடுக்கணும்னா இங்கே போயிட்டு பாட்டம் டபுள் பார்டர்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உள்ளது டபுள் பார்டர் வந்துடும். ஃபைன். இது எல்லாமே சென்டர் அலைன்மெண்ட். இப்போ நாங்கள் டோட்டல்ஸ் எடுக்கணும். அதோட டோட்டல்ங்கிறது சென்டர் அலைன்மெண்ட், போல்ட்,
and italic. Fine. Equal. இப்போ நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனை என்டர் பண்ணுவோம், அதுதான் சம். ஈக்குவல் அடித்து சம்னு அடிச்சிங்கன்னா இங்கே நிறையா வரும். சம் இஃப்ஸ் எல்லாம் நாங்கள் அடுத்தடுத்த செஷனில் பார்ப்போம். இப்போ சம்மை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போ சம்மில் என்ன கேட்கும்னா எந்தெந்த நம்பரை ஆட் பண்ணணும்னு நாங்கள் சொல்லணும். இப்போ இந்த ரேஞ்சில் உள்ள நம்பர்ஸை நாங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, ஆட் பண்ணணும். செலக்ட் பண்ணியாச்சு. என்டர் பண்ணால் அது ஆட் ஆகிடும். இதுவுமே சென்டர் அலைன்மெண்ட்டில் இருக்குது. ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் கொலம்ஸில் உள்ளதும் ஆட் ஆகணும். நாங்கள் இப்போ மறுபடி சம் என்டர் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இந்த கர்சரை கோனருக்கு கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் வரும். அதை ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிரும். இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம், நாங்கள் இங்கே ருபீஸ் வேல்யூ, அதாவது டேட்டா டைப், அதை நாங்கள் மாற்றலை. இங்கே போயிட்டு கரன்சி கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இது நம்பராகவே இருக்கட்டும். ஓகே, ஜெனரல் டன். இவ்வளோ தான் இந்த எக்ஸசைஸ். ஸோ இதுக்கு கலர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு க்ரீன். தட்ஸ் இட். இந்த ஆக்டிவிட்டி நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் சொல்லியிருக்க டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட்டடான்னு பார்ப்போம். மாடிஃபை த டேபிள், டன். ஆல் ப்ரைஸஸ் வந்து ஸ்ரீலங்கன் ருபீஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதையும் டன். fill in the remaining item numbers using autofill option. autofill option யூஸ் பண்ணி தான் இந்த P3 P4 ஃபில் பண்ணணும். இந்த மல்டிப்ளிகேஷன், இந்த எடிஷன் எல்லாம் செஞ்சோம். ஓகே, டோட்டல் ப்ரைஸ் எடுத்தோம். டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் ஃபார் ஈச் ப்ராடக்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். கால்குலேட் த கிராண்ட் டோட்டல்ஸ் ஃபார் குவான்டிட்டி, டோட்டல் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட், டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், அதுவும் ஓகே. அதுக்கப்புறம் what are the practical limitations of this bill template? ஓகே, இந்த மாதிரியான பில் டெம்ப்ளேட்டில் ப்ராக்டிக்கல் லிமிட்டேஷன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ப்ராக்டிக்கல் லிமிட்டேஷன்ஸ் இந்த டெம்ப்ளேட்டில் என்ன இருக்குன்னா, டேட்டா என்ட்ரிக்கு லிமிட்டேஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா 6 to 12, அதாவது இத்தனை ஐட்டம் நம்பர்ஸ் தான் நாங்கள் என்டர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அது ஒரு லிமிட்டேஷன். இதை விட கூட போனால் நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஓகே, மல்டிபிள் டிஸ்கவுண்ட் ஆப்ஷன்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணி இல்லை, வெரி ஃபியூ, அதாவது ஒரே ஒரு டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஆக்டிவிட்டியும் செஞ்சுருக்கோம். இந்த ஆக்டிவிட்டியில் ஓகே இன்ஃபர்மேஷன் டேட்டா எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் செய்யணும், அதுதான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். Okay, following is an extract taken from the orders received by ABC Private Limited. Use the activity 1.3 sheet in this particular workbook and perform the given task. கொடுத்துருக்க வேலையை செய்யணும். ஃபைன். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது எக்ஸலில். அதாவது நாங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனை கொடுப்போம். இந்த கண்டிஷன் மீட் பண்ணினா மட்டும் இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணுங்கள். அதாவது இந்த மாதிரி ஹைலைட் பண்ணணும். இந்த பர்டிகுலர் கண்டிஷன் மீட் பண்ணினா மட்டும்தான். இப்போ அதுக்கான கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, செலக்ட் தி ஆர்டர் ரிசீவ்ட் ஃப்ரம் வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ். ஓகே, வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் எங்கே இருக்குது? இந்த காலமில் இருக்குது. ஸோ இந்த காலமில் உள்ள டேட்டாவில் வெஸ்டர்னாக இருந்தால் மட்டும் அந்த ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு டார்க் ப்ளூ ஹைலைட் கொடுத்துருக்காங்க. ஓகே, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இங்கே ஸ்டைல்ஸ் ரிப்பனில் ஸ்டைல்ஸுங்கிற குரூப்பில் இருக்கும். ஓகே, ஹைலைட் செல் நாங்கள் ஹைலைட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? ஹைலைட் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. அதாவது வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்லேருந்து கிடைச்ச ஆர்டர்ஸை ஹைலைட் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட் தட் கண்டென்ட், இப்போது இந்த ப்ரொவின்ஸுங்கிறதுல ஈஸ்டர்ன், சென்ட்ரல், வெஸ்டர்ன் இது எல்லாமே என்னது? டெக்ஸ்ட். ஸோ இந்த கிரேட்டர் தேன், லெஸ் தேன் அதெல்லாம் எதுக்கு அப்ளை ஆகும்னா நம்பர்ஸ் வேல்யூ நியூமெரிக்கல் வேல்யூஸுக்கு அப்ளை ஆகும். அதாவது ருபீஸில் இருக்கலாம், இல்லைனா ஒரு பர்டிகுலர் நம்பர் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் உள்ள நம்பருக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் இங்கே டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் தட் கண்டெய்ன்ஸுங்கிற ஆப்ஷனை நாங்கள் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? ஈஸ்டர்ன் மட்டும் தான் வேணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணலாம். இந்த வேர்ட்ஸ் இருக்கிறத ஹைலைட் பண்ணணும். அதாவது வெஸ்டர்ன் என்ன மாதிரி ஹைலைட் பண்ணணும்னா இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, அது ப்ளூ கலர் ஒன்று. ஸோ கஸ்டம் ஃபார்மேட் போனீங்கன்னா நீங்கள் கலர் உங்களுக்கு விருப்பமானது சூஸ் பண்ணலாம். இங்கே டார்க் ப்ளூ ஆப்ஷன் ஒன்று தான்
ஹைலைட் ஆகியிருக்கு. டார்க் ப்ளூ பேக்ரவுண்டில் ஒயிட் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ ஃபில்லுக்கு போயிட்டு டார்க் ப்ளூ செலக்ட் பண்ணிட்டோம். ஃபாண்ட் கலர் வேணும் தானே, ஃபாண்ட் கலர் இங்கே இருக்க ஆப்ஷன், ஃபாண்ட் கலர் ஒயிட். ஓகே, டன் கொடுத்தீங்கன்னா ஹைலைட் ஆகிடும். தட்ஸ் இட். வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, apply data bars based on the minimum and maximum numbers of units. யூனிட்ஸ் இருக்குது, இந்த column செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே, கண்டிஷனல் ஃபார்மட்டிங் அவங்க சொல்லியிருக்காங்க டேட்டா பார்ஸ் ஃபார்மட்டிங் கொடுக்கணும். இங்கே இருக்குது டேட்டா பார்ஸ் ஆப்ஷன். ஸோ அதுக்கு முதல்ல அது என்ன மாதிரி ஃபார்மட் ஆகிருக்குன்னு பார்த்துருவோம். சாலிட் ஃபில்லா கிரேடியண்ட்டான, இது ஒரு சாலிட் ஃபில். ஓகே, டேட்டா பார்ஸ் சாலிட் ஃபில். modules minimum lowest value, maximum highest value. அதை சொல்லியிருக்காங்க டேட்டா பாஸ் பேஸ்ட் ஆன் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் யூனிட். ஓகே, டேட்டா பாஸுங்கிற ஃபார்மட் ஸ்டைலில் லோவஸ்ட் வந்து, அதாவது மினிமம் வேல்யூ வந்து இதில் உள்ள லோவஸ்ட், தென் மேக்ஸிமம் இதில் உள்ள ஹையஸ்ட் வேல்யூ. இதை பேஸ் பண்ணி கலர் செலக்ட் பண்ணலாம். இதில் கொடுத்துருக்க ப்ளூவே தான் ஃபைல்லையும் இருக்குது. ஸோ சாலிட் ஃபில். ஓகே, இப்படி அப்ளை ஆகிரும். ஸோ எப்படி செஞ்சோம், ரிலவெண்ட் ரேஞ்சை செலக்ட் பண்ணோம், ஃபார்மட்டிங், டேட்டா பாஸ், மோர் ரூல்ஸ், அதில் போயிட்டு ஏரியாவில் மினிமம் என்னது, லோவஸ்ட் வேல்யூ, மேக்ஸிமம் என்னது, ஹையஸ்ட் வேல்யூ. சிம்பிள். தென் ஓகே, ஃபார்மட்டிங் அப்ளை ஆகிடும். ஸோ கண்டிஷனல் ஃபார்மட்டிங்கிறத நீங்கள் ஒரு ப்ரீடிஃபைண்டான ரூல் கொடுப்பீங்க, இது இருந்தால் இந்த மாதிரி ஃபார்மட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுதான் ஆப்ஷன். Next question, apply two color scale based on minimum and maximum unit cost. Okay, போயாச்சு, unit cost column select பண்ணியாச்சு, conditional formatting, color scales in the particular select, இதே மாதிரி format ஆயிடும். Done. Next one, apply icon sets based on the following criteria to the total column. Okay, இப்போ நாங்கள் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐக்கன் ஃபார்மேட், ஐக்கன் செட்டில் இவங்க சர்க்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் ரூல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நாங்கள் மோர் ரூல்ஸுக்கு போவோம், அங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ரைட். ஸோ greater than 500. எஸ், ஸோ greater than or equal to 500 இருந்தால் டைப் இஸ் நம்பர், டைப்பை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இட்ஸ் நம்பர் 500. ஓகே, அப்படியா இருந்தால் இது ரெட் கலர், ஒரு ரெட் கலர் சர்க்கிள். yellow இட்ஸ் பிட்வீன் 150 to 500. ஸோ இங்கே 150. ஸோ லெஸ் தேன் 150 இருந்தால் இந்த கலர் க்ரீனாக இருக்கணும். ஓகே, ஃபார்மட்டிங். ஓகே, இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி ஃபார்மட் ஆகிடும். எஸ், தட்ஸ் ஆல். இப்போ இந்த ஆக்டிவிட்டியும் கம்ப்ளீட்டட். நாங்கள் செஞ்ச இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண ஏரியாஸ்லேருந்து தான் இந்த செல்ஃப் லேர்னிங் ஆக்டிவிட்டி. இதுக்கப்புறம் லேர்னிங் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை, செல்ஃப் லேர்னிங் ஆக்டிவிட்டி இருக்குது. நீங்களாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கான ரிலவெண்ட் ஒர்க் ஷீட்ஸ் ஒர்க் புக்கில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபார்மட்டிங் கொஞ்சம் இருக்குது, சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான சிம்பிள் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. தட்ஸ் ஆல். ஸோ ஃபர்ஸ்ட் பிடிஎஃப், அதாவது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பிடிஎஃப் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ சொன்ன மாதிரி உங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எதுவாக இருக்கணும்னா லெக்சர்ஸ், அது தவிர்த்து அடிஷ்னலாக டவுட் கிளியர் பண்ணுறதுக்கோ அடிஷ்னலாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ இந்த ரெக்கார்டிங்ஸை யூஸ் பண்ணுறான். அதுக்கு மேல் மிச்சமாக நீங்கள் சர்ச் பண்ணி படிக்கலாம். பிகாஸ் யூனிவர்சிட்டி வந்துட்டால் நீங்கள் செல்ஃப் லேர்னிங் நிறையா செய்ய வேண்டியதாக இருக்கும். யூடியூப், ஏஐ டூல்ஸ் கூட இருக்குது, யூடியூப் மாதிரியான நிறையா வெப்சைட்ஸ் அதுகள்லையுமே
இந்த மாதிரி பர்டிகுலர் எக்ஸல் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ ஒஃபிஷியல் மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் கூட நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டவுட்டு அதுக்கான ரிலவெண்ட் சொல்யூஷன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மைக்ரோசாஃப்ட் வெப் பேஜ்லேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் வீடியோஸ் நிறையா ரெஃபர் பண்ணலாம். இதை நீங்கள் ரெஃபர் பண்ணி எவ்வளோ நீங்கள் ரெஃபர் பண்ணி எடிஷ்னலாக தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ எக்ஸலை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் கொஷனையும் ஒரு சிச்சுவேஷனை எக்ஸலில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு மோர் தேன் ஒன் வே ஆஃப் சொல்யூஷன் இருக்கும். ஸோ இது வரைக்கும் செஞ்சதில் அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ அப்கமிங் ரெக்கார்டிங்ஸ்லேயோ அப்கமிங் ஆக்டிவிட்டீஸ்லேயோ ஒரு கொஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் செல்ஃப் லேர்னிங் பண்ணி தேடி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் இதோட கன்க்ளூட் ஆகுது. மேபி பேசுகிறது ஃபாஸ்ட்டாகவோ ஸ்லோவாகவோ இருந்தால் நீங்கள் ஸ்பீடை யூடியூப்பில் ப்ளேயரில் தான் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதில் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். கிளியராக இருக்கும்னு பிலீவ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.